Hello students, Saravanan from Gate Forum. உங்களுக்கெல்லாம் தெரியும் through Gate there are lot of PSU public sector undertaking companies recruit பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2024. இந்த பர்டிகுலர் ஜூலை மந்த்தில் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மகாரத்னா PSUs. அதில் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல், இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கெமிக்கல், கம்ப்யூட்டர் அண்ட் மெட்டலர்ஜி. ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் ஈவன் மெக்கட்ரானிக்ஸ் கூட வந்து மெக்கானிக்கல் எழுதியிருந்தாலோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து பண்ண முடியும். லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் க்ளோசிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் திஸ் பர்டிகுலர் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 25th of July. இதுக்கு உள்ளார இன்னைக்கு டேட்டில் 2024 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுடைய ரேங்க் பெட்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணி நம்ம பண்ண PDF ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்ப்போம். So Steel Authority of India Limited, one of the largest public sector undertaking companies. So இதில் வந்து இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ சவுத்லேயும் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்னுடைய ஆர்கனைசேஷன் தான். ஸோ கேரளா கர்நாடகாவில் இருக்கு, நார்த் ஈஸ்ட் கண்ட்ரி, நார்த்ல எல்லாம் நிறைய பிளேசஸ்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்ல நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். 1 lakh crore 23-24 ஃபினான்சியல் இயர்ல அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடியை வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற போது உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் அதே மாதிரி உங்களோட பெனிஃபிட்ஸ் அலவன்ஸ் எல்லாமே நல்லா பக்காவா நல்லா இருக்கும். இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வாண்டட் இருக்கு, எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி. ஸோ இந்த பேப்பர் எல்லாம் எழுதினவங்க வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பர்டிகுலர் இந்த இதுக்கு. இதுல வந்து போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 249 வேகன்சிஸ் இருக்கு. 249 வந்து அன்ரிசர்வ்டு and OBC, SC, ST and economically weaker section. ஸோ இந்த கேட்டகரி கீழே ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரி கீழே வந்து அவங்க கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ இதுல OBC நான் கிரீமி லேயர். ஸோ இன்கேஸ் நீங்க BC MBC இருந்தீங்கன்னா OBC வருவீங்க. இன்கேஸ் 8 lakhs பிலோ உங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருந்ததுன்னு சொன்னாக்க நான் கிரீமி லேயர் வருவீங்க. இன் கேஸ் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல பிலோ 8 lakhs இருந்ததுன்னு சொன்னாக்க உங்களோட ஃபேமிலி இன்கம் நீங்க கிளைம் பண்ணலாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு. இது நீங்க அப்ளை பண்ணலையே உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும் கேட். ஸோ தட் இதனுடைய அப்பர் ஏஜ் லிமிட் ஆக்சுவலா கேட் எழுதுறதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஒய் பிகாஸ் MEM Tech அண்ட் PhD அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க பண்ண முடியும் உங்களுடைய லைஃப் டைம்ல. பட் as far as PSU is concerned நீங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் 28 years as on date 25th of July. ஸோ அந்த ஏஜ் லிமிட்குள்ள இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது. ஸோ ரிலாக்ஸேஷன். ஸோ இஃப் யூ ஹாவ் OBC கேட்டகரியா இருந்தீங்கன்னா 3 years அண்ட் SC ST இருந்ததுன்னா again 28 + 3 28 + 5 நீங்க கிளைம் பண்ண முடியும். அண்ட் பிசிக்கலி டிசேபிளா இருந்தா நீங்க அப் டு 10 years வரைக்கும் நீங்க 15 years வரைக்கும் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டா இருந்ததுன்னு சொன்னாக்கா 45 years வரைக்கும் நம்ம அவங்க ட்ரை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யுவர் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்கணும் அப்படின்னா 65%. இன் கேஸ் ஆஃப் CGPA இருந்ததுன்னு சொன்னாக்க இந்த 65%க்கு எப்படி CGPA மாத்துறதுன்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஜினியரிங் டிசிப்ளின் in your department paper 65 only. ஸோ நிறைய மார்க் வாங்கி வேண்டியதில்லை. இந்த கேட்ல மார்க் இருந்ததுன்னா ரேங்க் இருந்ததுன்னா நீங்க பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் டிசிப்ளின்ல கேட் எழுதினவங்க மேபி இன் UG டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். லைக் மெக்கானிக்கல், ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்ல வந்து 2 டிஃப்ரெண்ட் பேப்பர் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் யுவர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்க ப்ரொடக்ஷன் எழுதிட்டு மெக்கானிக்கல் எழுதிட்டு இந்த மாதிரியான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் மட்டும் இல்லாம வெவ்வேறு PSUஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் பெனிஃபிட் 2 பேப்பர் ரைட்டிங் இன் கேட் எக்ஸாமினேஷன். ரீசென்ட்லி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்க வந்து கேட் அப்ளை பண்ற போது நீங்க 2 பேப்பர்ஸ் நியூ கமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேப்பர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி PSUஸ்ல நீங்க போக முடியும். மெக்கட்ரானிக்ஸ் பாருங்க, அவங்க வந்து மெக்கானிக்கல் எழுதியிருந்தாலும் போகலாம். அதே மாதிரி மெக்கட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்
இன்கேஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் ஐஎன் பேப்பர் எழுதியிருந்தாலும் நீங்கள் மெக்கட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்ல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் யூஜி டிசிப்ளின் போட்டிருக்காங்க, மெட்டலர்ஜியில் வந்து யூஜி டிசிப்ளின் போட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் போட்டிருக்காங்க, கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எம்சிஏ முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் பர்டிகுலர் பிஎஸ்யூஸ். மீன்வைல் நீங்கள் வந்து எம்சிஏ முடிச்சிருந்தாலும் கேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் எடுத்து எழுதியிருக்கணும். ஸோ இது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் ரிலாக்ஸேஷன் ஃபார் உங்களோட வந்து பார்க்குற போது இன் கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டின்னு சொன்னால் 55% ஃபார் ஆல் செமஸ்டர். ஆக்சுவலாக 65% வேணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்மியான பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக உள்ள போக முடியும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுதான். ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டுக்கு எப்படி இருக்கணும் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ண போகிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் மார்க்ஸ் இஸ் வெயிட்டேஜ் இஸ் அபவுட் 75%. ஸோ நீங்கள் என்ன கேட் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதில் 75% வில் பி கால்குலேட்டட் ஃபார் அஸ் அ கேட் மார்க்ஸ் அண்ட் 10% ஃபார் 75 into 10% for your GD and 15% for your total interview. So GD is your gate score, GD and interview. 75% weightage for gate score and GD weightage is about 10% and 10 marks mode vechikala. 15 marks is for your interview. So interview questions answer பண்றத பொறுத்து உங்களுடைய total weightage for about 100% or 100 marksக்கு அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் டிசிப்ளினில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுற போது என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். sailcarrier.com அதர்வைஸ் sail.co.in போயிட்டு நீங்கள் சேல் கரியருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கீழே வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற போது கேட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் நார்மலாக தி பிஎஸ்யூ வில் நாட் ரெக்ரூட். அதுங்கிற பேசிக்கான ஒரு டீட்டெயில் தான். ஸோ கேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு மீன் வாயில் நீங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஜிடி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜிடி அண்ட் இன்டர்வியூக்கு 1:12 ரேஷியோ. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 12 பேர். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேகன்சிஸ் இருக்குன்னா 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு they will be calling for GD as well as interview. Final selection will be made, total calculations adula. So idula paathirkeenga to eligible for GD and interview call. So enna irukonu appdin solli potrukanga 40% score for 50% score for or particular category unreserved and economically weaker section ku. Adhe mari SC ST OBC candidate அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% அப்ளை பண்ணதில்ல ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளை பண்ணதில்ல இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஹூ ஹாவ் அப்ளைடு ஃபார் திஸ் போஸ்ட், யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் 40%க்கு மேலே இருக்கணும், 50%க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 50% மொத்தமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி மினிமமாக வந்து டு எலிஜிபிள் ஃபார் ஜிடி அண்ட் இன்டர்வியூ. இன்கேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் 1:12ங்கிற இது வந்து ஃபார்முலா யூஸ் ஆகுது. 1:12 யூஸ் பண்ணுவாங்க. மீன்வைல் இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி they will be calling for interview. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாட் அபவுட் சேலரி. ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 year வந்து ட்ரைனிங் பீரியட். ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இஸ் அ பொசிஷன் அண்ட் பேசிக் பே 50,000 ஸ்டார்ட் பண்ணி அதர் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. So once you completed 1 year your trainee period, then assistant manager and scale of pay is about this much. So totally finally CTC cost to company அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very good salary structure, 16 to 17 lakhs per annum. So உங்களுடைய salary that is excluded some benefits like PRP location based allowance. ஸோ எந்த லொக்கேட்டில் இருக்கீங்க, சிட்டியாக இருந்ததுன்னா அதிக அலவன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால வந்து 16 to 17 lakhs per annum. நார்மலாக PSU will be recruiting through gate examனு பார்த்தீங்கன்னா 7 lakhsலேருந்து 25 lakhs per annum வரைக்கும் பாசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 16 to 17 lakhs per annumல அவங்க வந்து சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ திஸ் வெப்சைட். அகெயின் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போடையில் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ரைட், சிக்னேச்சர், ரைட். ஸோ இந்த எப்படி கேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே டீட்டெயில்ஸ் ஃபார்ம்
நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஃபைனலி ஏஜ் லிமிட் எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் ஆல் மோஸ்ட் ஆஃப் தி பிஎஸ்யூஸ் காமனாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் ஆர் தி அப்ளைங் டேட் இஸ் ஸ்டார்டட் July 5th அண்ட் க்ளோசிங் டேட் 25th July 2024. ஸோ அதனால வந்து இந்த ஆன் ஆர் பிஃபோர் திஸ் பர்டிகுலர் டேட் வந்து நீங்கள் 25th July நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நியூ கமர்ஸ் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ல இருந்து நியூவா ப்ரிப்பேர் பண்றவங்களும் வந்து இது மாதிரியான பிஎஸ்சி ஃபியூச்சர்ல வரும்போது நீங்களே இது மாதிரி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 2024 எக்ஸாம் இஸ் ஆல்ரெடி ஓவர் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் அனௌன்ஸ்டு. வேறஸ் சேல் நோட்டிஃபிகேஷன் ரீசென்ட்லி இந்த மந்த் ஆஃப் ஜூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இந்த கேட் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் வந்து 1 year வேலிடிட்டி, 2 year வேலிடிட்டி, 3 year வேலிடிட்டி டிபெண்டிங் அப்பான் தி பிஎஸ்யூ. எப்போ வேணா கால் பண்ணலாம். ஸோ பி ரெடி வித் தி குட் ஸ்கோர் ஸோ தட் யூ கேன் அப்ளை ஃபார் மெனி மோர் பிஎஸ்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் all the students for preparing GATE upcoming examination.